எவன் பஸ் இருக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் தான் வந்து பார்க்க போறோம். அது அந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸோட சர்க்யூட் கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லாம் வெளியில் எடுத்திருக்கேன். அது எல்லாமே வந்து இந்த செஷனில் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கிவன் சர்க்யூட் என்ன கேட்டிருக்காங்க, கம்ப்யூட் த பவர் கன்சியூம்டு வித் எலமெண்ட் விஆர். இந்த எலமெண்ட் விஆரில் வந்து எவ்வளோ பவர் வந்து என்ன கன்சியூம் பண்ண. ஸோ பவர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், நமக்கு விஆர்ன்ற இந்த எலமெண்ட்டு. ஸோ இது வந்து வோல்டேஜ் கண்டுபிடிச்சிக்கோங்க, விஆர் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்புறம் இதில் இருக்கிற கரண்ட் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்றது கண்டுபிடிக்கணும். விஎக்ஸ் வந்து சொல்லிட்டாங்க 1 வோல்ட் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ விஆர் கண்டுபிடிக்கணும்னா வந்து கேவிஎல் பண்ணணும். இதுக்கு கேவிஎல் பண்ணோம்னா என்ன வரும், கேவிஎல் பண்ணோம்னா என்ன வரும், -1 + விஆர் -8 = 0. ஸோ விஆர் = 9 வோல்ட். ஓகேவா, அதே மாதிரி கரண்ட் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து இங்கே வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் தான் இருக்குது. அது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து விஎக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா வந்து 1 × 5 வந்து 5 ஆம்பியர் தான். ஓகேவா, ஸோ 5 ஆம்பியர்னா கரண்ட் த்ரூ த எலமெண்ட் வந்து 5 ஆம்பியர். ஸோ டோட்டல் 9 × 5 = 45 வாட்ஸ் பவர் கன்சூம்ட் பை த எலமெண்ட். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, கம்ப்யூட் த கரண்ட் ஐ இன் த கிவன் சர்க்யூட். இதில் போகிற கரண்ட் ஐ தான் வந்து கேட்குறாங்க. இதில் ஒன்றும் இல்லை, இதில் வந்து இது ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கிறதுனால இந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கணும், இதை கண்டுக்கூடாது. ஓகேவா, இங்கே தான் வந்து மறுபடியும் கேவிஎல் எடுங்க. கேவிஎல் எடுத்தீங்கன்னா என்ன வரும், -12 + 5i -10 + 2 = 0. ஓகேவா, நெக்ஸ்ட் +5i -20 = 0. ஸோ 5i = 20, i = 4. ஸோ 4 ஆம்பியர். இதுதான் அந்த ஆன்சர் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேசிக் வந்து ரெசிஸ்டர் ரிடக்ஷன் தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சம்மில் இங்கே வந்து ஒரு ஃபுல் டெட் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுனால இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து விட்டுடலாம், கேன்சல். ஓகேவா, டைரெக்டாக இந்த 100 ஓம் வந்து இங்கே வந்துடும். ஸோ 100 ஓம் பேரலல் டு 100 ஓம் 50 ஓம் 50 ஓம் கூட ப்ளஸ் 10 ஓம் இதில் சேர்த்தோம்னா = 60 ஓம் ரெசிஸ்டன்ஸ் சீன் பை த ஈக்குவலண்ட், அதை ஏபி. ஆன்சர் டி. ஓகே, இந்த கொஸ்டினில் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். இது என்ன டிபெண்டன்ட் சோர்ஸு, கரண்ட் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸு. அப்புறம் இது வந்து இன்டிபெண்டன்ட் சோர்ஸ். 2 இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சர்க்யூட்டில் சச் தட் மேக்ஸிமம் பவர் ஷால் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த சர்க்யூட் இந்த ஏபி டெர்மினலுக்கு. எப்போ வந்து மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், RS = RL இப்படி இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸும் இந்த டோட்டல் சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் போது தான் மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சா போதும். மேக்ஸிமம் பவர் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி டிபெண்டன்ட் சர்க்யூட் ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸை வந்து விட்டுடலாம். ஓகேவா, இதை லீவ் பண்ணிவிட்டு இதை மட்டும், அதாவது டிபெண்டன்ட் சோர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு சோர்ஸ் கொடுத்துக்கலாம், வி அப்படின்ற ஒரு சோர்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஐ கரண்ட்டை வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேவா, ஐ கரண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறோம் இது உள்ள.
வி சோர்ஸ் ஐ கரண்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து வி பை ஐ தான் வந்து ஆறு, அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா, வி சோர்ஸ் கொடுத்துட்டோம், ஐ கொடுத்துட்டோம். இப்போ இங்கே கேவிஎல் எடுப்போம். ஓகேவா, கேவிஎல் எடுத்தோம்னா என்ன வரும்? -10 I10 -3 I10. அதே மாதிரி இங்கே ஐ சோர்ஸ் வருது. ஸோ இங்கே நம்ம ஐ சோர்ஸ் கொடுக்குறோம், இங்கேயும் வந்து இதே ஐன்ற வர்றதுனால I ஈக்குவல் டு I10. ஓகேவா, ஸோ அதுவும் வந்து ஐயாவே வச்சுக்கலாம். -2 I10 ப்ளஸ் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் V ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன வருது? மைனஸ் டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 15 I10 ப்ளஸ் V ஈக்குவல் டு 0. ஸோ V ஈக்குவல் டு 15 I0. So V by I0 I10 V by I10 equal to 15 ohm. ஓகேவா, இங்கே வந்து 15 ohm. ஸோ RS equal to 15 ohm. அப்போ அதே தான் வந்து RL equal to 15 ohm. ஸோ 15 ohm இருந்தால் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த சர்க்யூட்லேருந்து. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க? இந்த வோல்டேஜ் சோர்ஸ் Vx வந்து கேட்குறாங்க. ஸோ சேம் கேவிஎல் எடுங்க. கேவிஎல் எடுத்திங்கன்னா -5 வோல்ட், அப்புறம் இதில் வர ஒரு -5 வோல்ட் ப்ளஸ் Vx ஈக்குவல் டு 0. ஸோ Vx ஈக்குவல் டு 10 வோல்ட். ஆன்சர் ஏ. அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். So compute the equivalent R resistance in the terminal A and B and given below. So இது ஆக்சுவலாக வந்து பிரிட்ஜு, இது பேலன்ஸ்டு பிரிட்ஜுனால இது வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதில் போகிற கரண்ட் வந்து 0, ஸோ கேன்சல் ஆகிடும். அப்போ 2 2 1 2 parallel to 2, இது ரெண்டும் 2 parallel பண்ணால் 1. ஸோ ஆன்சர் பி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. டைம் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? L/R. ஓகேவா, ஸோ L கண்டுபிடிக்கணும், ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா வேலை முடிச்சிடும். ஓகேவா, இதை விட்டுருங்க, இது t = 0. ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் இதை விட்டுட்டு மீதியை வந்து கண்டுபிடிங்க. ஸோ 12 + 6 18. ஓகேவா, 12 + 6 18. 18 வந்து இந்த 9ஓட பேரலல் இருக்குது. ஸோ இங்கே வந்து 18 வந்துடும். இது ரெண்டுத்தையும் கூட்டி 18 9ம் வந்து பேரலல் இருக்குது. பேரலல் இருந்தால் 18 × 9 டிவைடட் பை 18 + 9 27. ஸோ 3 6. ஓகேவா, இங்கே வந்து 6 ohm வந்துடும். ஸோ 6 ப்ளஸ் இது வந்து ஈக்குவலண்ட் வந்து 6 ohm வந்துடும். 6 ப்ளஸ் இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ வந்து டோட்டல் R வந்து பார்த்திங்கன்னா 6 + 5 11 ohm. ஓகேவா, ஸோ L கண்டுபிடிக்கணும். L வந்து என்ன? 2ம் 3ம் பேரலல் இருக்குது. பேரலல் இருக்கிறது என்ன? 2 3 சார் 2 × 3 / 2 + 3 5. ஸோ 6/5 ப்ளஸ் இது கூட இந்த 1 ohm ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன வரும்? 5. ஸோ 11/5. 6 + 5/5 11/5. ஓகேவா, இப்போ L/R என்ன வரும்? 11/5 டிவைடட் பை 11. ஸோ 11 போச்சுன்னா மீதி இருக்குது 1/5 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 0.2 செகண்ட்ஸ் தான் வந்து டைம் கான்ஸ்டன்ட். அதான் ஆன்சர் டி. ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து IX எவ்வளோ அப்படின்றது வந்து கம்ப்யூட் பண்ணும். ஓகேவா, ஸோ சிம்பிள் சர்க்யூட் தான், நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி சர்க்யூட்டில் வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் KCL எடுக்க வேணாம், KVL எடுத்துக்கலாம். KVL எடுத்ததுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரான்ச்சோட கரண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். இங்கே 2 ஆம்பியர் இங்கே போகுது, இங்கே 2 IX ஆம்பியர் போகுது. ஓகேவா, அப்போனா 2 + 2 IX ஆம்பியர் வந்து இந்த ரெசிஸ்டர் போகுது. ஓகேவா, இப்போது ஓவராலாக ஒரு KVL எடுத்துடலாம். ஓகேவா, அப்போ KVL என்ன வரும்? ஓவரால் KVL ஸோ -10, அப்புறம் இங்கே ப்ளஸ் 2 + 4 IX அது மாதிரி ப்ளஸ் 2 + 2 IX
இன்ட்டு ரெசிஸ்டரோட ஒரு 1 ohm ப்ளஸ் 2ix ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ கம்ப்யூட் பண்ணால் என்ன வரும்? 4ix, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, மொத்தம் 4, 5, 6, 7, 8. ஸோ 8ix minus 8, 10, minus 10 plus 2 minus 8 equal to 0. ஓகேவா? next 8ix equal to 8. so ix equal to 1 ampere தான் வந்து ix. ஓகேவா? ஆனால் ஆப்ஷன்ஸில் 1 ampere இல்லை. ஸோ 1.6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் டு அப்படின்னு இருக்கிறதுனால இது ஓகே. ஆனால் 1 ampere தான் எக்ஸாக்ட் ஆன்சர் வருது. ஸோ மிஸ்டேக், மேபி இது வந்து மிஸ்டேக்காக இருக்கலாம் இந்த சம்மு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் இப்போ இந்த மாதிரி சர்க்கியூட்டை வந்ததுன்னா எப்பயுமே வந்து 2 சர்க்கியூட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சர்க்கியூட்டு, அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சர்க்கியூட், இந்த மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இந்த வோல்டேஜ் வந்து இந்த கரண்ட் வந்து ஆக்சுவலாக இந்த வோல்டேஜ் இங்கே இந்த 10 ohmல என்ன வோல்டேஜ் போகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கரண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக இப்போ வந்து RTheveninனும் VTheveninனும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? RThevenin ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா RThevenin கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? கரண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடணும். இது ஓப்பன் பண்ணிட்டோம்னா 1 kilo ohm மட்டும்தான் இருக்கும். ஸோ RThevenin வந்து 1 kilo ohm, அது ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா VThevenin கண்டுபிடிக்கணும். VThevenin கண்டுபிடிக்க நமக்கு இந்த கரண்ட் இதில் போகும்போது தான் நமக்கு இங்கே வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ VThevenin கண்டுபிடிக்கணும். அந்த கரண்ட்டுக்கு வந்து நமக்கு V1 வேணும். V1 வந்து இந்த சர்க்கியூட்டில் இருக்குது. ஸோ இந்த சர்க்கியூட்டில் இருக்க V1 கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? இதை மட்டும் தனியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை மட்டும் தனியாக கன்சிடர் பண்ணிங்கன்னா முதல் இது பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் இது பண்ணிங்கன்னா 15 × 10 டிவைடட் பை பேரலல் பண்ணிங்கன்னா 15 + 10 25. ஓகேவா? ஸோ 5 2 10 5 3 ஈக்குவல் டு 3 2 6. ஸோ 6 ohm வருது. இது வந்து டோட்டலாக வந்து 6 ohm வருது, 6 kilo ohm. ஓகேவா? இது 4 kilo ohm. இப்போ இங்கே இருக்க வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்க வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 25 × 6 டிவைடட் பை 6 + 4 equal to 25 × 6 by 6 + 4 10. ஓகேவா? ஸோ 3 5 equal to 15 volt. ஓகேவா? அப்போ V1 வந்து கண்டுபிடிச்சாச்சு. V1 வந்து நமக்கு வந்து 15 volt கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இந்த V1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? ஸோ இந்த I கரண்ட் வந்து என்னவா மாறும்னா 8 × 10⁻⁻⁴ × 15 ஈக்குவல் டு என்ன வரும்? 8 × 15 120. ஸோ 120 × 10⁻⁻⁴. இதுதான் வந்து கரண்ட்டு. இப்போ இந்த கரண்ட்டு இங்கேருந்து இப்படி போகும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் மைனஸ் இப்படி வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? VThevenin at AB. ஸோ ஏபின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து கரண்ட் இப்படி போகுது. அப்போது 120 × 10⁻⁻⁴ இந்த கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒரு 1000 ohm, அதான் 1K ஈக்குவல் டு என்ன வரும்? 12 volt வரும். இது கரண்ட் இங்கே கீழேருந்து மேலே போகிறதுனால ப்ளஸ் மைனஸ் இப்படி வர்றதுனால நமக்கு VThevenin VAB தான் வேணும், மேலேருந்து கீழே. ஸோ நெகட்டிவ் சைன் வந்து வந்துடும். அப்போது VThevenin ஈக்குவல் டு -12 volt. ஓகேவா? ஸோ ஆன்சர் B தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? பவர் டிசிபேட்டட் இன் த இண்டக்டர் வந்து PL வாட் வந்து பவர் டிசிபேட் இண்டக்டரில், அண்ட் பவர் டிசிபேட்டட் இன் த ரெசிஸ்டர் PR வாட். ஓகேவா? The switch is closed at t equal to 0. T equal to 0ல க்ளோஸ் பண்ணுறாங்க ஃபார் த இன்ஃபினிட் டைம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓப்பனில் இருக்குது, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பவர் ஷால் பி கம்ப்யூட்டட் ஆஃப்டர் எ டே. அதாவது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டில் எவ்வளோ பவர் வந்து கன்சியூம் பண்ணுது, இண்டக்டரும் அண்ட் ரெசிஸ்டரும் எவ்வளோ பவர் வந்து கன்சியூம் பண்ணுறது தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் டிசி சப்ளையில் என்ன ஆகும்? இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆகும். ஸோ நோ பவர் கன்சியூம்டு ஃபார் த இண்டக்டர். ஓகேவா? அப்போது எல்லா பவரும் வந்து ரெசிஸ்டர் மட்டும் தான் ப்ரொடியூஸ் கன்சியூம் பண்ணும். ஓகேவா?
அப்போ இப்போ கண்டுபிடிங்க. ஸோ நார்மல் சர்க்யூட் மாதிரி இது க்ளோஸ் பண்ணியாச்சு. அதாவது பவர் ஷால் பி கம்ப்யூட்டட் ஆஃப்டர் எ டே. ஸோ இது க்ளோஸ் பண்ணியாச்சு. இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், ஏன்னா டிசி சப்ளை இருக்கிறதுனால. அப்போது V²/R தான் வந்து பவர். ஸோ 15 × 15 divided by 5 அப்போனா 5 × 15 = 45 watt. ஸோ பவர் கன்சியூம்டு பை ரெசிஸ்டர் வந்து 45 watt, பவர் கன்சியூம்டு பை இண்டக்டர் வந்து 0 watts. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த 4 Henry inductor excited by supply 800 at the frequency 800 minus 50 volt at the frequency of omega. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சப்ளை இருக்கு, ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கு, இதுல 800 minus 50 volt கொடுக்குறாங்க. இண்டக்டன்ஸ் வந்து என்னது? 4 Henry இருக்கு. ஒமேகா வந்து 100 radian per second. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து கரண்ட் தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? கரண்ட் I(t), அதாவது டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன் கரண்ட் தான் வந்து கேட்குறாங்க. ஆனால் கரண்ட்டுன்னு கொடுக்கல, ஆனால் கரண்ட் தான் வந்து ஆக்சுவலாக கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ கரண்ட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலா? V/Z. ஓகேவா? இதில் Z வந்து என்ன? இம்பிடன்ஸ் வந்து இங்கே என்ன இருக்குது? 4. ஸோ இம்பிடன்ஸ் பொதுவாக வந்து ஒமேகா எல், JωL இதுதான் வந்து இம்பிடன்ஸ். ஓகேவா? அப்போது Z = ஒமேகா என்ன? 100 × 4J = 400J. ஓகேவா? இந்த 400Jவை வந்து இப்படியும் எழுதலாம். அதாவது வந்து டிகிரியில் எழுதணும்னா என்ன வரும்? 490 டிகிரி. ஓகேவா? அதே மாதிரி வோல்டேஜ் தான் வந்து கொடுத்துட்டாங்க, இதுதான் வந்து வோல்டேஜ். ஓகேவா? ஸோ I = 800 minus 50 degree divided by 490 degree. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணோம்னா 2. அப்புறம் கீழே இருக்க இந்த 90 டிகிரி மேலே போச்சுன்னா என்ன வரும்? ஸோ 2 minus 50 degree minus 90 டிகிரியாக மாறும். கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா minus 90 டிகிரியாக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 2 minus 140 டிகிரி. இதை இந்த ஃபார்ம்லையும் எழுதலாம். ஆக்சுவலாக வந்து 2 cos ωt plus π. இந்த ஃபார்மில் எழுதுனோம்னா 2 cos 100t minus 140 டிகிரி. இதுதான் வந்து ஆன்சர். இது ஆக்சுவலாக வந்து கரண்ட் I(t) அதான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஆவரேஜ் பவர் கன்சிடர்ட் பை த இம்பிடன்ஸ் ZL 5 - J10 பை த கரண்ட் I = 10-20 டிகிரி. ஓகேவா? ஆக்சுவலாக ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு. ஸோ பவர் கன்சியூம்டு பை இண்டக்டர் வந்து ஆக்சுவலாக வந்து 0. ஓகேவா? பவர் கண்டக்ட் பை ஆவரேஜ் பவர் கண்டக்ட் பை இண்டக்டர் வந்து 0. ஸோ பவர் வந்து 5 ohmல மட்டும்தான் வந்து போகும். இப்போது I² RMS × R இதுதான் வந்து ஆவரேஜ் பவர் கண்டக்டர். ஸோ இங்கே கொடுத்துருக்க I இந்த 10 அப்படின்றது வந்து பீக்கு. ஸோ பீக்குன்றதுனால I peak by √2 இதுதான் வந்து RMS. ஓகேவா? ஸ்கொயர் × R அப்படின்னு வரும். அப்போ I peak என்ன? 10 by √2 ஸ்கொயர் × 5 = என்ன வரும்? 100 by 2 × 5. ஸோ கேன்சல் பண்ணால் 50 = 250 watts. இதுதான் வந்து ஆன்சர் C. ஓகேவா? தேங்க்யூ. எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. ஸோ இப்போ நடத்தின லெக்சரோட இந்த PDF ஹோல் நோட்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் லிங்க் சேனலில் வந்து இருக்கும். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ரிட்டன் நோட்ஸ் இப்போ எழுதுனது இந்த PDF எல்லாமே இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.